இந்த கொஸ்டின் வந்து தெர்மோடைனமிக்ஸில் தெர்மல் ஃபிசிக்ஸில் கேடிஜி, அதாவது கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் அப்படிங்கிற சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினை ரீட் பண்ணிடலாம். த மீன் ஃப்ரீ பாத் ஆஃப் மாலிகுல் இன் அன் ஐடியல் கேஸ் ஏ இஸ் ஹாஃப் தட் ஆஃப் த அனதர் ஐடியல் கேஸ் பி. அதாவது சம்மில் என்ன போட்டிருக்குன்னா மீன் ஃப்ரீ பார்த்தீங்கன்னா லேம்டா. அப்போ லேம்டா ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு லேம்டா ஆஃப் பி பை 2. அதாவது செகண்ட் ஐடியல் கேஸோட மீன் ஃப்ரீ பாத்தை விட 2 டைம்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து த டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பிரிக்கல் மாலிகுல் ஆஃப் கேஸ் ஏ இஸ் ட்வைஸ் த டயாமீட்டர் ஆஃப் த மாலிகுல் பி. அப்போ டயாமீட்டர் ஆஃப் மாலிகுல் ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 டைம்ஸ் டயாமீட்டர் ஆஃப் மாலிகுல் பி. இதுவும் நமக்கு கிவனில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இஃப் த நம்பர் டென்சிட்டிஸ் ஆஃப் கேஸ் ஏ அண்ட் பி ஆர் என்ஏ அண்ட் என்பி த கரெக்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது நம்பர் டென்சிட்டி NA by NB ரேஷியோ கிட்டதான் அர்த்தம். ஓகே, அதுக்கு முதல்ல எனக்கு லேம்டாக்கும் நம்பர் டென்சிட்டிக்கும் ரிலேஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ இப்போ NA by NB என்ன, இதை நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ முதல்ல வந்து எனக்கு மீன் ஃப்ரீ பாத் அதோட ஃபார்முலா என்ன கேட்டால், மீன் ஃப்ரீ பாத்தோட ஃபார்முலா என்னன்னு கேட்டால் இட்ஸ் லேம்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 by root 2 D into so it's pi into d square into n. இதான் நமக்கான லேம்டாவோட ஃபார்முலா. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ரூட் 2 பை எல்லாமே கான்ஸ்டன்ட்டு. அப்போ ஜஸ்ட் சிம்பிளாக லேம்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி ஸ்கொயர் n எழுதலாமா? அப்போ இது என்ன பண்ணலான்னா லேம்டா 1 by லேம்டா 2 இஸ் ஈக்குவல்ஸ் டு d2 by d1. ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஹோல் ஸ்கொயரு டைம்ஸு n2 by n1 இந்த ஹோல் ஸ்கொயர். ஸோ சம்மில் நமக்கு லேம்டா 1 கொடுது. லேம்டா 1ன்றது ஏ. அப்போ லேம்டா ஏ பை லேம்டா பி 1 by 2 நமக்கு. அப்போ இது லேம்டா 1 by லேம்டா 2ன்றது, அது லேம்டா 1 by லேம்டா 2ன்றது இஸ் நத்திங் பட் லேம்டா ஏ பை லேம்டா பி தான். ஸோ லேம்டா ஏ பை லேம்டா பி இங்கே இருக்குது. ஸோ லேம்டா ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு லேம்டா பி பை 2. தேர்ஃபார் லேம்டா ஏ பை லேம்டா பி இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 by 2 எடுத்துக்கலாமா? இதை நான் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ லேம்டா ஏ பை லேம்டா பின்றது 1 by 2. 1 by 2 இஸ் ஈக்குவல்ஸ் டு இது எனக்கு டிஏடி பி பை டிஏ. ஸோ அப்போ நமக்கு டிபி பை டிஏ. அப்போ இங்கே எடுத்துட்டு எனக்கு 1 by 2 இஸ் ஈக்குவல்ஸ் டு டிபி பை டிஏனாமா, டிபி பை டிஏ. இங்கே பார்த்தீங்கன்னா D2 by D1, அது டிபி பை டிஏ கேட்கலாம். அதுவாது 1 by 2 த ஹோல் ஸ்கொயரா. அப்போ 1 by 2 த ஹோல் ஸ்கொயரு டைம்ஸு n2 by n1. சாரி, இப்போது எண்ணுக்கு மேலே ஸ்கொயர் இருக்குது, ஸோ ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அப்போ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இது 1 by 2 விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 by 4 n2 அப்படின்றது NB பை NA இருக்கு நமக்கு. இதை கேன்சல் பண்ணால் நமக்கு 2 டைம்ஸ் ஆகும் நமக்கு. அப்போ இங்கேருந்து NA இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 by 2 டைம்ஸ் ஆஃப் NBன்னு கிடைக்கும். அப்போ NA இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 by 2 டைம்ஸ் ஆஃப் NB. இது நமக்கு செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது.